எங்க அண்ணன் மக கல்யாணம்ல மயிறு பத்திரிக்கை தந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருன்னு சொல்லிட்டு போனவ. நாளைக்கே உங்ககிட்ட அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு நகையா போடணும்னு சொன்னேன். அத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறிய, போனி சொல்ல மாட்டேங்கிறிய, வாங்கி சொல்ல மாட்டேங்கிறிய. ஒரு பொண்ணு நகைக்கு 20 தந்தி எல்லாம் நான் பாட்டுக்கு அப்படியே போய் வாங்கிட்டு எங்க அண்ணன் வீட்டு போயிருவேன். பிறகு கல்யாணம் முடிஞ்சு மறு வீடு முடிஞ்சு மெதுவா வருவேன். அப்போ நான் வராண்டமோ? அடடே, உங்களை வராண்டாங்க நான் எப்படி சொல்வேன்? நீங்க வரணுங்க, கண்டிப்பா வரணும். நீங்க வராம எப்படி? நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போய் தான் அந்த பிள்ளைக்கு நகை போடணும். நான் அப்படியே ஆசைப்பட்டுட்டு கிடக்க, நீங்க வராம இருந்தாங்க. ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். இல்லன்னா நீங்க ஆசைப்பட்டு இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் வீட்டுக்கு நீங்களும் வந்துருங்க. ஆமா, தோட்டத்தை யார் பாப்பா? என்னால கல்யாணத்து அன்னைக்கு காலையில தான் வர முடியும். அதுவும் அங்க வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு உடனே இங்க வந்துருவேன். நீ அப்படி என் கூடயே வர வேண்டியதானே? முன்னக்கூட்டியே போய் அங்க என்ன பண்ண போறா? என்னங்க இப்படி சொல்லிவிட்டியா? அது யார் வீட்டு கல்யாணம்? எங்க அண்ணன் வீட்டு கல்யாணங்க, எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம். நான் அந்த வீட்ல பிறந்த பிள்ளை. நான் முதல்ல போய் இருக்கேன்ல, எப்படி கூட மாறி எங்க மைனுக்கு உதவியா இருப்பேன். நான் போகாம இருந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படிதான் அன்னை மௌனுக்கு கல்யாணம், அன்னை மௌனுக்கு கல்யாணம்னு அங்க போய் கடந்துகிட்டா. பிறகு அன்னை மவுளுக்கு நிச்சயதார்த்தம்னு போய் இருந்துகிட்டா. இப்படியே உங்க வீட்டுல ஒரு விசேஷமா வந்துகிட்டே இருக்குன்னு போய் அங்க இருந்துகிட்டியா? நான் இங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பாத்தியா? நீ இருந்தா ஏதோ கஞ்சோ கூலோ ஆக்கி தருவா. ஒத்தையில கடந்து நான் என்னத்த செய்ய? ஏங்க, அதான் உங்களுக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும்ல. தோட்டத்துக்கே 2 பாத்திரத்தை எடுத்து போய் அங்க வச்சு சமைச்சிடுங்க. வாட்டர் ரூம்ல எடுத்து வச்சிருங்க. ராத்திரி வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இல்லன்னா அங்கேயே படுத்துக்கிறங்க. நானும் உங்களை மாதிரியே எங்கேயே போக கூடாதுன்னா எப்படி? தோட்டம் தான் முக்கியம். நம்ம இருந்தோம்னா நாளை பின்னே நம்ம வீட்டுக்கு 2 சொந்தக்காரங்க வர வேண்டாமா? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். ஒரு பிள்ளை கல்யாணத்தை தான் யாரையும் கூட முடிச்சு கொடுத்துட்டு ஓடி வந்தோம். நம்ம 7 பிள்ளை கல்யாணத்துக்காது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்களை பூரா நம்ம வீட்டுல வந்து தங்க சொல்லணும். அப்பதானே கல்யாணம் நடக்க வீடு கலக்கலன்னு இருக்கும். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போனாதான் அவியலங்க வந்து தங்குவாங்க. இப்ப என்ன சொல்ல வர? இப்பவே கல்யாணத்துக்கு போகணுமா? இன்னும் 2-3 நாள் கழிச்சு போ. ஏங்க, கல்யாணம் தனிக்கு போறது சொந்தக்காரங்க கிடையாது. தெரிஞ்சவியா அக்கம் பக்கத்துல உள்ளவியா. சொந்த பந்தனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிரணும். அது மட்டும் இல்லாம நம்ம யாம்டி பிள்ளை அங்க இருக்கு. அவ கூடவே ஒரு 4 நாளைக்கு இருக்கேன்னு ஆசைப்படுவேன். அவளை கூட்டிட்டு மாப்பிள்ளை தான் வர மாட்டேங்காரு. அவரு வேலை தோட்டம்னு அங்கேயே கிடக்காரு. அவரு உங்களை மாதிரி ஆயிட்டாரு. நானும் அப்படி இருக்க முடியுமா? என் பிள்ளை கூட இருக்கணும் ஒரு வாரம் அது. அவ வாழ்க்கை பார்த்து ரசிக்கணும். இப்படி எல்லாம் பெரிய ஆசையில இருக்குங்க. அதனால நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறேன். அன்னபூர்ணி, கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரமா இருக்கு, இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. அதுக்குள்ள இப்பயே எதுக்கு தலையில நிக்கா? ஏங்க, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போவேன். இன்னைக்கே போவேன் சொல்லல. 20 தேதி எல்லாம் போய் நகை எடுத்து வந்துருவேன். வேற 1-2 நாள்ல நான் கிளம்பிடுவேன். பிள்ளை இங்க போட்டு போனா அவளை யார் பள்ளியிடத்துக்கு அனுப்புவா? நான் இதுக்கு அவளை கூட்டு போறேன். உங்களால எப்படி முடியும்? நீங்க தோட்டத்து பாப்பீங்களா, ஏண்டி பாப்பீங்களா? அதெல்லாம் எனக்கு விவரம் தெரியுங்க. நான் ஏண்டி கூடவே கூட்டிட்டு போறேன். நீங்க எனக்கு ஒரு 1.5 லட்சம் மட்டும் தாங்க போதும். ஆமா, 1.5 லட்சம்னு ரொம்ப சாதாரணமா கேள அன்னபூர்ணி. அவ்வளவு பணம் எப்படி திடீர்னு கேட்ட உடனே கிடைச்சிருமோ? நம்ம என்ன பெரிய முதலாளியா உட்கார்ந்துருக்கோம்னு உனக்கு நினைப்பா? தோட்டத்துல அன்றாட பாடுபட்டாதான் நம்மளுக்கே கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். உடனே நீ அவியலுக்கு செய்யணும் இவியலுக்கு செய்யணும்னு அதை தாங்க இது தாங்கன்னா எப்படி தர முடியும்? இப்படிதான் தேவையில்லாத செலவு. மாப்பிள்ளைக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு இழுத்து விட்டா. நான் சிம்பிளா ஒரு மோதிரத்தோட நிறுத்துவான்னு சொன்னேன். நீ கேட்டியா? மோதிரம் எல்லாம் போடக்கூடாது, பெருசா செயின் வாங்கி போடணும், பிரேஸ்லெட் போடணும், வாட்ச் வாங்கி போடணும்னுட்டா. தலை தீபாவளிக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்கு. இப்ப என்னடான்னா எங்க அண்ணன் மகளுக்கு செய்யணும்னு கேக்கா. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைப்போம்? ஏங்க, அத பத்திலாம் நீங்க எதுக்கு கவலைப்பட்டு கிடக்குறீங்க? அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாங்க, செஞ்சிரலாம். எங்க அண்ணன் எதுக்கு இருக்காங்க? அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு அழகா கல்யாணத்தை முடிச்சிடலாம். மூத்தவ யாமினிக்கு ஒத்த பைசா செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சா? ஆனா அவளுக்காக செஞ்ச நகையெல்லாம் போட்டு தானே அனுப்பியிருக்கோம். ஏங்க, அதெல்லாம் நம்ம பிள்ளைக்காக செஞ்சு வச்ச நகை. நான் எடுத்து மாட்டிட்டு இருந்தா நல்லவா இருக்கும். பிள்ளைக்கு ஆசையா செஞ்ச நகை அவ போட்டு பாக்கட்டங்க. அத கண்குளிர பாக்கதானே நம்ம ஆசை. அதனால தான் அவளை நகையை அவட்ட கொடுத்துட்டேன். அன்னபூர்ணி, சின்னவளுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்பத்துல இருந்து சிறுக சேர்த்தா தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும். ஏங்க, அதுக்குள்ள என்ன நாள் இருக்குங்க, செஞ்சுக்கலாம். கூட குறைஞ்சிட்டு எங்க அண்ணன் கேட்டு வாங்கிடலாம். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளை வேற அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். கூட குறைஞ்சிட்டு அவளே செய்வாங்க. நீங்க சும்மா அதே மட்டும் நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்காங்க. நீங்க 1.5 லட்சம் மட்டும் என்கிட்ட தாங்குங்க. முதல்ல போய் ஒரு பவுன் நகையை எடுத்துட்டு வந்துடுறேன். மிச்ச காசு கொஞ்சம் இருக்கும், நான் செலவு வச்சுக்கிறேன். ₹1 இல்லாம போக முடியுமா? இங்க பாரு அன்னபூர்ணி, ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, அதை வேணா தாரேன். அதுவும் இப்ப கையில எல்லாம் இல்ல, அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில எடுத்துட்டு வந்து தாரேன். அதுக்கு மேல ஒத்த பைசா என்கிட்ட கேட்காத, என்கிட்ட எதுவும் இல்ல. ஏங்க, 50,000 ரூபாய்க்கு அரை பவுன் கூட வராது. எங்க மைனி 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் போடுவேன்னு எதிர்பார்க்காத. நான் காலையில அரேஞ்ச் தூக்கிட்டு போய் இருக்க முடியுமா? இங்க பாரு அன்னபூர்ணி, என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். 50,000 ரூபாய் நாளைக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். அதுக்கு மேல என்கிட்ட ஒத்த பைசா கேட்காத, இருக்கத வச்சு செய். என்ன தீதி, ஏன் இப்ப இப்படி சொல்லிட்டு போறவே? எங்க மைனி 2 பவுன் 3 பவுன் போடுவேன்னு நினைச்சிட்டு போனவே. சரி, நம்ம 1 பவுனா போட்டல, நான் ஆசைப்பட்டுட்டு கிடந்தேன். இது என்னடா அரை பவுன் கூட ரூபாய் தரமாட்டா உங்களுக்கு? நான் இப்ப மீதி ரூபாய் யார்ட்ட கேட்டு கொண்டாரேன். சோ இப்பே போறேன்னால அதுக்கு முடியாதுன்றாவே. அங்க போனால நீங்க மைண்டே கொஞ்சம் ரூபாய் கேட்டு பார்க்கலாம். சரி
பணத்தை யார் எடுத்தானே தெரியல, எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. யாரு நம்ம இல்லாத நேரத்துல உள்ள வந்திருப்பா? அம்மாவா அண்ணனா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க நம்பிக்கையை நான் இன்னைக்கு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது இந்த பணத்துக்கு? அண்ணா வேற அந்த 2 லட்சம் ரூபாயும் 2 நாளில் தந்துருன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிச்சு அண்ணா கிட்ட கொடுப்பேன்? கொடுக்கலாம் அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? என்கிட்ட தானே அவர் தந்துட்டு போனாரு. நான் எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டேன்? அண்ணா போகும்போது திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனாரு, கவனமா இரு கவனமா இருன்னு. நான் தான் கவனமே இல்லாம இருந்திருக்கேன். இப்ப என்ன பண்றது? யார் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பா? நான் பீரோல தான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வெளியே போன நேரத்துல யாரோ உள்ள வந்துதான் எடுத்திருக்காங்க. யாரா இருக்கும்? யார் உள்ள வந்திருப்பா? ஏய்யா சூர்யா, எப்பப்பா வந்தா? அம்மா கூப்பிடவே இல்ல. என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? மதியம் சாப்பிட வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா போன் போட்டு இப்ப வர முடியாதுமா, அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்ட. முகலாம் வாடி போயிருக்கு. அங்க சாப்பிட்டியா இல்லையாப்பா? சாப்பிட்டேம்மா. ஏன்ப்பா ஒரு மாதிரி இருக்கா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? ஆஸ்பத்திரிக்கு வேணா போவோமாப்பா? என்னப்பா செய்யுது? எதுவும் இல்லம்மா, மனசு சரியில்லை. என்னாச்சு சூர்யா, எது பிரச்சனையா? ஆமாம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சுப்பா? மம்மி, அது வந்து 2 லட்சம் ரூபாயை நான் தொலைச்சிட்டேன். நீ தொலைச்சிட்டியா? எப்படிப்பா தொலைச்சா? எல்லா விஷயத்திலயும் கவனமா தானே இருப்பா? கவனமா தான் இருப்பேன் மம்மி. ரூபாயை ஒருத்தர் தந்துட்டு போனாரா, அதை வாங்கி நான் பீரோல தான் வச்சேன். ஆனா நான் பீரோல வச்ச பணம் கொஞ்ச நேரத்துல காணும் மம்மி. என்னப்பா சொல்றா? அந்த ஆள் ஒழுங்கா பணத்தை கொடுத்தாரா? நீ கண்ணால பார்த்து எண்ணி வாங்கி உள்ள வச்சியா? பார்த்து தான் வச்சேன் மம்மி. நான் தான் என்ன பணம் கரெக்டா தான் இருந்து பீரோல வச்சு பூட்டி வச்சேன் மம்மி. சாவியும் என்னோட ட்ரால தான் இருந்து. ஆனா பணம் எப்படி காணாம போச்சு, யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல மம்மி. சூர்யா, வேற யாராவது வந்து எடுத்துருப்பாவையா? நாங்க இருந்த வரைக்கும் யாருமே வரல மம்மி. நீ வெளியே எங்கேயாவது போயிருப்பாப்பா. அந்த நேரத்துல கூட யாராவது வந்து எடுத்துருக்கலாம்ல. எடுத்தாலும் எடுத்துருக்கலாம் மம்மி, எனக்கு யாருன்னு தெரியலையே. ஏன்னா நான் யாரும் வந்ததையும் பார்க்கல. சூர்யா, பணத்தை காணான உடனே உன் ஓனர் ஏசிட்டாவ்ளோ? ஆமாம்மா, அண்ணா வெளியே போகும்போதே பணம் பத்திரமா வையின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா நான் தான் தொலைச்சிட்டு இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம நிக்கிறேன். ரொம்ப வருத்தப்பட்டாரு, கோபம் பட்டாருமா. 2 நாளில் நீ எனக்கு இந்த பணத்தை தந்தாகணும்னு வேற சொல்லியிருக்காரு. இப்ப நான் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. சூர்யா, கவலைப்படாதப்பா. 2 லட்சம் நான் இந்த மாதிரி வச்சேன், காணாம போச்சுன்னு வீட்டு சொல்லிடு. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வாவ? வேலையை விட்டு அனுப்புவாவ, அவ்வளவுதானே. நீ அந்த வேலையை விட்டு வந்திருப்பா. உனக்கு வேற இடத்துல வேலை தேடிக்கிடலாம். அந்த வேலை உனக்கு வேண்டாம். எனக்கு அப்பவே தெரியும் அந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு. இந்த மாதிரிதான் தேவையில்லாம எதையாவது சொல்லி வீண் பழி போடுவாவன்னு நினைச்சேன். அதே மாதிரி போட்டுட்டாவ பாரு. இல்லம்மா, அவங்க யாரும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. வீண் பழியெல்லாம் என் மேல போடலமா. இல்லப்பா, இவ்வளவு நாள் நீ அங்க வேலை செஞ்சிருக்காங்க, போனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? 2 லட்சத்தை தந்துருன்னா என்னப்பா அர்த்தம்? தொலைஞ்சிட்டுங்கிறது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாவ்ல. இனி இப்படி நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அவிய. அதை விட்டுட்டு உன்னை தந்துருன்னா என்ன அர்த்தம்? இது சரிப்பட்டு வராது சூர்யா. நீ அங்க வேலை செய்ய வேண்டாம், நின்று. இல்ல மம்மி, ரூபாயை தொலைச்சது நான் தானே. அதனால அந்த ரூபாயை நான் தானே கொடுத்தாகணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மம்மி. இல்லைன்னா என் மேல இருந்த நம்பிக்கையே போயிடும் மம்மி. சூர்யா, அது எவனோ திருடிட்டு தான் போயிருப்பான். நீ அதை எங்க போய் கண்டுபிடிப்பா? எப்படி கண்டுபிடிப்பா? ஏன் அவிய ஆட்களை வச்சே கூட திருடிட்டு உன் மேல வீண் பலி போட்டாலும் போட்டிருப்பாவளா இருக்கும். நீ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை செய்யாத சூர்யா. எனக்கு இது முதல்ல இருந்தே பிடிக்கல, உங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. ஏங்க சூர்யாப்பா, இங்க வாங்கலாம். என்ன மஞ்சு? ஏங்க, சூர்யா வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சூர்யா, என்னப்பா பிரச்சனை? ஏங்க, நம்ம சூர்யா வேலை செய்யற இடத்துல யாரோ வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாவலாம். அத சூர்யாவும் வாங்கி பீரோல வச்சு பூட்டி வச்சிருந்தானாங்க. ஆனா சொத்த நேரத்துல அந்த பணம் அங்க இல்லையா, காணாம போயிட்டான். சூர்யா, என்னப்பா இது? உங்க அம்மா சொல்றது உண்மையா? ஆமா டாடி, எல்லாமே உண்மைதான். நான் வச்ச இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு டாடி. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை போய் வெளியே பேசிட்டு வந்தேன். பாத்ரூம்க்கு ஒர்க்க போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்ப எடுத்தாங்கன்னு தெரியல, எடுத்திருக்காங்க டாடி. ஆனா பணத்தை எடுத்தவங்க பீரோவை பூட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. என்னப்பா இது? கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? ஆமா, ஓனருங்க என்ன சொன்னாங்க? அவங்க 2 நாள்ல எனக்கு பணம் தந்தாகணும்னு சொல்லிட்டாங்க டாடி. இல்லன்னா என்ன பண்ணுவாங்களா? தெரியல டாடி, அப்படி சொன்னாரு. லட்சுமணன் என்ன சொல்லிட்டு போனாரு. இது என்னமோ மிரட்டலால தெரியுது. எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரன்னு தோணல சூர்யா. நீ எங்க வேலைக்கே போக வேண்டாம், இதோட நின்று. நாங்க வேணா வந்து வீட்டு பேசட்டுமா?
இல்ல மம்மி வேண்டாம், நீங்க வந்து பேச வேண்டாம். பிரச்சனை தான் பெருசாகும். நானே பாத்துக்கிறேன் மம்மி. சூர்யா எப்படிப்பா பணத்தை கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கும் தெரியல டாடி, ஆனா கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன் டாடி. சூர்யா அம்மா சொல்றது கேளு, நீ இன்னையில இருந்து வேலைக்கு போறதை நிறுத்துவாங்க. மம்மி நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நான் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்ட மாதிரி இருக்கும். இல்லப்பா, இன்னைக்கு 2 லட்சம் காணோன்னு பழி போட்டாவ, நாளைக்கு 2 கோடி ரூபாய காணோன்னு பழி போடுவாவ. பிறகு அதுக்காக ஒண்ணு ஏதாவது செஞ்சுட்டாவனா அவ்வளவுதான். எங்களால தாங்கிக்க முடியாது சூர்யா. நீ எங்க வேலைக்கு போக வேண்டாம், வேற ஏதாவது நல்ல பெரிய ஆபீஸா கம்பெனியா பார்த்து போ. இந்த தோட்டத்துல இருக்க வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது சூர்யா. அம்மா சொல்றத கேளு. இல்ல மம்மி, நான் இந்த நேரத்துல வேலையை விட்டு நின்னா சரி வராது. அப்புறம் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நான் தான் திருடேன்னு நினைச்சிருவாங்க. அதனால நான் வேலைக்கு போறேன் மம்மி. அவங்க என்ன செய்வாங்களோ செய்யட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தாங்கிக்கிறேன். சூர்யா உங்க அம்மா சொல்றத கேளப்பா. பேசாம இந்த வேலையை விட்டு நின்று நம்ம வேற வேலை பாத்துக்கலாம். ஏன் இந்த வீடு கூட வேண்டாம், நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். சொந்த வீடு அங்க இருக்கும்போது எதுக்காக நம்ம இங்க வாடகை வீட்டுல கஷ்டப்படணும்? இந்த ஊரை விட்டு போயிடலாம்ப்பா. டாடி அப்படி போனா நான் பணத்தை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன்னு நினைப்பாங்க. சரிப்பா, நான் 2 லட்சம் பெட்டி தரேன், அவங்களாட்ட போய் கொடுத்துட்டு வந்துரு போதும். இல்ல டாடி, நான் தான் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைப்பாங்க. அது சரி வராது டாடி. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுக்கட்டும் டாடி. நான் அதை தாங்கிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அங்க வேலைக்கு போயே ஆகணும். சூர்யா என்னப்பா இதெல்லாம் தண்டனை கொடுப்பாங்களா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல சூர்யா. அதான் அப்பா பணம் தாரேங்க, அவளா கொண்டு போய் குடு, இல்லன்னா நாங்க கொண்டு போய் கொடுக்கோம். நீ இனி அங்க வேலைக்கு போக வேண்டாம். இல்ல மம்மி, நான் கண்டிப்பா அங்க வேலைக்கு போயே ஆகணும். அவங்களா இனி வேலைக்கு வேண்டான்னு சொன்னா நான் வந்துடுறேன் மம்மி. அது வரைக்கும் நான் தினமும் கண்டிப்பா போவேன். சூர்யா உங்க அம்மாவும் சொல்லிட்டா, நானும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் இஷ்டம். ஆனா இதுக்கு மேல உன்னை ஏதாவது செஞ்சாங்க, உன்னை ஏதாவது பேசினாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை, நீ யாரு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய பேசவோ இல்ல கை வைக்கவோ ஏதாவது செஞ்சாங்கன்னா என்னால தாங்க முடியாது சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு நீ வேற மாதிரி அவங்க பாப்பாங்க. துர்கா, ஏ துர்கா, துர்கா. கண்டிப்பா இவ ரூம்ல தான் இருப்பா, அங்கே போய் பாப்போம். வாமா ஐசு. ஆண்டி என்னாச்சு ஆண்டி, அங்கிள்கிட்ட கேட்டீங்களா? துர்கா நாளைக்கு காலேஜ் வருவாளா? ஆமாம்மா கேட்டேன். அவியருக்கு அனுப்ப வேண்டான்னு சொன்னாவ. நான் தான் நீ ஏதோ எக்ஸாம்லாம் வருதுன்னு சொன்னான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அதுக்கு பிறகு ஐசு கூட போயிட்டு ஐசு கூட வரட்டும்னு சொல்லியிருக்காவ. அதுவும் மாப்பிள்ளை பார்க்குற வரைக்கும் தானா, அது வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துரு. ஆண்டி தினமும் நாங்க ஒன்னா போயிட்டு ஒன்னா தானே வந்துட்டு இருக்கோம். நீ ஏதாம்மா ஒரு நாள் அவளை விட்டுட்டு போயிட்டியாம்ல. அவ ஏதோ ஃப்ரெண்டுகள் கூட சேர்ந்து பார்க்குக்கு போயிருந்தாளாம். அது அவிய அப்பா பார்த்துருக்காவே அவளுக்கு பிடிக்கல, அதனால தான் போக வேண்டான்னாவ. ஏனி நீ பத்திரமா அவளை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு நீ போவேன்னு அவளை காலேஜுக்கே கூடாண்டாம். நாங்களும் அனுப்ப மாட்டோம். நீ பாதியில வீட்டுக்கு வர மாதிரியா இருந்தா உன் கூட சேர்த்து கூட்டிகிட்டு வந்துரு. ஏன் சொல்லியனா வேற பிள்ளைகள் கூட சேர்ந்து வரும்போது அதுவே எங்க போதோ அங்கதானே போக வேண்டியிருக்கும். அதனால நீ வீட்டுக்கு வரதா இருந்தா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துரு ஐசு. ஓகே ஆண்டி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். போகும்போது எப்பவுமே அவ கூட தான் நான் போவேன். உங்களுக்கே தெரியல, இங்க வந்து நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன். டைம் ஆயிடுச்சுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா, நானும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். அப்படியே சேர்ந்து போயிருவேன் ஆண்டி. துர்கா விட்டா எனக்கு வேற ஃப்ரெண்டே கிடையாது. இவ வரலனாலே எனக்கு போர் அடிச்சுது, அதனால தான் காலேஜுக்கு போகலன்னு உங்ககிட்ட சொன்னேன். இனி துர்கா வந்தாலே போதும், ஹாப்பியா போவேன் ஆண்டி. நான் காலேஜ் போகலன்னா ஃபோன் போட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்களும் அனுப்பாதீங்க. சரி ஐசு, பத்திரமா அவளை பார்த்துக்க. அவ அப்பா ரொம்ப கண்டிஷன் போட்டு தான் இப்போ அனுப்பியாவ. நீனு வேற அவ இல்லாம போக மாட்டேன்னு சொன்னியா, அதனாலதான் சரி போயிட்டு வரட்டோங்க அவ. நீ கொஞ்சம் அவளை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துரு. ஓகே ஆண்டி, துர்காவை நான் பாத்துக்கிறேன். நீங்க நீ அவளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். துர்காக்கு நான் கேரண்டி. சரி மைசு. ஆண்டி துர்கா எங்க இருக்கா? ரூம்ல தாமா இருக்கா. இப்பதான் சோறு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி ஆண்டி, நான் போய் பாக்குறேன் அவளை. ஏய் துர்கா, உங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்களாடி நாளையில இருந்து நீ காலேஜ் போலாமா? ஆமா ஐஷு, அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஓஹோ மேடம், அதனால தான் அழகா ரெடியாகி உட்காந்துருக்கீங்களோ? இந்த 2 நாளா ஒரே அழுக, அழுது மூஞ்சி வாங்கி போச்சு. இப்பதாண்டி மூஞ்சி கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல ஐஷு, எங்க அம்மாவும் அப்பாவும் காலேஜ் போக வேண்டாம்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இப்பதான் அம்மா சொன்னாங்க காலேஜ் போலான்னு. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஐஷு. ஆனா கண்டிஷனும் நிறைய போட்டிருக்காங்க. என்னடி சொல்ற கண்டிஷனா? ஆமா ஐஷு, அவரை பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான். அவரு மண்டபத்துல என்னை காப்பாத்தினதுனால ஓயாம போய் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. எப்பவுமே காலேஜுக்கு உன் கூடவே போயிட்டு உன் கூட வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க ஐஷு. அவரை பார்த்தாலும் பேசக்கூடாதான். ஐயோ சூரியன் பாவண்டி. ஆமா ஐஷு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
துர்கா உன்னை காலேஜுக்கு போறதுக்கு அனுமதிச்சிருக்காங்களே இதுவே பெரிய விஷயம் தாண்டி. நீ வேற எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. தினமும் காலேஜுக்கு வா. அவரை பார்த்தா என்ன பண்றது ஐஷு? ஏய் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்டி. ஃபர்ஸ்ட் நீ காலேஜுக்கு வா. சரி ஐஷு.